வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போறீங்க? அதே தொகுதியில்? நான் இன்னும் போட்டியிடுறதாகவே முடிவு பண்ணலை. மருத்துவரையாவுடைய முடிவு தான் கட்சியில் இருக்க எல்லாருடைய முடிவும். அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் நாங்கள் போட்டியிடுறதா இல்லையாங்கிறத முடிவு செய்வோம். விருப்ப மனு நீங்கள் அப்போ பெற போகிறது இல்லையா? விருப்ப மனு நான் கொடுக்கல, எந்த தொகுதியும் நான் கொடுக்கல எந்த தொகுதிக்கும். நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ண போகிறது இல்லை? இல்லை, விருப்ப மனு நான் கொடுக்கல. ஓகே, என்ன காரணம்? இல்லை, மருத்துவரையை சொன்னால் தான் கொடுப்போம், அவர் சொல்லலாம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா 46 வருஷமாக அவர் கூட இருக்கிறோம். அவர் என்ன நினைக்கிறாரோ விரும்புகிறாரோ அதுதான் நான் இது வரைக்கும் செஞ்சுட்டு வர்றேன். அவருடைய முடிவு தான் என்னுடைய முடிவு. நான் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கிறத நான் ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஸோ அந்த இவங்க 2 பேரும் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அதே முடிவில் தான் இருக்கீங்க. நீங்கள் இப்போ இந்த கேள்வி நல்ல கேள்வி தான், ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறோம். மீண்டும் அதை கேட்டு இன்னொரு நாள் இப்போ தான் அவங்க போயிட்டாங்க. வந்து ஐயா பார்த்துருந்தான்னா ரொம்ப மகிழ்ச்சி. வந்து ஐயா பார்த்து தேர்தலை சந்திக்கிறோம், நாங்கள் கூட்டணியெல்லாம் பேசலாம், ஐயா உங்கள் தலைமையில் கூட்டணி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையான கட்சி என்பதை விட இன்னும் மேலே வலிமை பெற்றிருக்கோம். ஏதோ தனியாக போய் கூட்டணி பேசி எல்லாம் பண்ண பின்னாடி இப்போ போய் எது கேட்குறதுங்கிறது பொருத்தமாக இருக்காதுல்ல. நன்றி. விருப்ப மனு நான் கொடுக்கல, நான் எந்த தொகுதியும் மனு கொடுக்கல. நன்றி. நன்றி.